ஸோ என்னென்னா இந்த மாதிரி டிஎல்சி எப்படி கட் பண்ணுறது, சின்ன சின்ன சைஸ் நான் இந்த மாதிரி தான் நிறையா யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஎல்சியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிஎல்சி வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னா, ஸோ கிட்டத்தட்ட 20x20. இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப். இது 20x20 அந்த டைமென்ஷனில் 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் டைமென்ஷனில் டிஎல்சி பிளேட் இருக்கும், ஃபுல் பிளேட்டு. ஓகே, ஸோ எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ கட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த பிளேட் நைஃப்னு சொல்லுவாங்க, பிளேடு கத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தள்ளுற மாதிரி இது வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த முனை வந்து ஷார்ப்பாக இருக்கணும். இந்த ஷார்ப் இல்லைன்னா டிஎல்சி கட் பண்ணுறதுல பிரச்சனை வரும், சிலிக்கா லேயர் வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி நான் இந்த கத்தி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது அப்பப்போ இது ஷார்ப் போகும்போது அப்பப்போ இதை நான் உடச்சிக்குவேன். ஓகே, அதனால் ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருந்த பிளேட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அளவு எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது, இது என்னோடய மெத்தட், யாரும் எனக்கு சொல்லலாம் தெரில, நானே க்ரியேட் பண்ணது தான். இந்த லென்த்து வந்து 1 சென்டிமீட்டரும், இது வந்து 3.3 சென்டிமீட்டரும் இருக்கும். ஸோ இது அப்படியே நான் டிவைட் பண்ணது தான். அந்த 20 வந்து டிவைட் பண்ணி 3.3 மாற்றிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு தேவையான அளவு வந்து 1 சென்டிமீட்டர். அதனால் ஸோ அகலம் வந்து 1 சென்டிமீட்டர்னால 1 சென்டிமீட்டருக்கு நான் கோடு போட்டுக்கிறேன். ஓகே, இன்னும் இன்றைக்கி ஒரு 4 இது மட்டும் கட் பண்ண போகிறேன். அந்த பக்கம் போட்ட மாதிரி இந்த பக்கமும் ஒரு 4 சென்டிமீட்டர். 1 2 3 4. ஓகே, ஸோ இப்போது லென்த் அகலம் வந்து மார்க் பண்ணிட்டேன். லென்த்துக்கு வந்து எவ்வளோ மார்க் பண்ண போகிறேன்னா 3.3 6.6 9.9 13.2 16.5. ஸோ நீங்கள் கரெக்டாக அளவு எடுத்திங்கன்னா 3.3 வரும். கடைசியில் மட்டும் 3.5 கிட்ட வரும். ஸோ அதேமாரி நான் இந்த பக்கம் கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா அளவு மாறிடக்கூடாது. ஸ்கேலை வச்சு தான் நான் வந்து கத்தியில் கிளிக்க போகிறேன். 3.3 6.6 9.9 13.2 16.5. ஓகே, ஸோ முதல்ல அந்த லென்த்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக மேலே போட்ட கோட்டுக்கும் கீழே போட்ட கோட்டுக்கும் நடுவில் கரெக்டாக ஸ்கேலை வச்சு ஒரு கோடு. மீதி இருக்க கோட்டையும் போட்டுவோம். கோட்டை போட்டுட்டு நம்ம சைடில் அந்த குறுக்கு வாக்கில் கோட்டை போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு தக்க கோடு போகிறதோடு நிறுத்துங்க. ரெண்டாவது தக்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் தக்க போடும்போது என்ன ஆகும்னா அந்த சிலிக்கா லேயர் வந்து டிஸ்டர்ப் ஆகுங்க. சிலிக்கா லேயர் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நமக்கு சால்வெண்ட் எலியூட் ஆகிறதும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ தேவையில்லாத கன்ஃபியூஷன், டென்ஷன், மென்டல் ஹெல்த் எல்லாம் போகும். அதனால் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து சிலிக்கா கொட்டி இருக்கிறதெல்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 1 2 3 4 இது நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படி இப்போ பெண்ட் பண்ணோம்னா, ஸோ ரொம்ப பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க, லைட்டாக தான் பெண்ட் பண்ணணும். ரொம்ப பெண்ட் பண்ணிங்கன்னா வளையக்கூடாது டிஎல்சி நமக்கு. ஓகே, ஸோ நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நண்பர்களே, சைடில் நான் கோடு போட்டது ஃபுல்லாக மறைஞ்சிருச்சுங்க, அந்த லேயரில் போயிடுச்சு. நான் திருப்பி கோடு போட போகிறேன். ஸோ இந்த கோடு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அளவுக்காக 3.3
6.6, 9.9, 13.2, 16.5. ஓகே. ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த கோடு கிளிக்கும் போது டிஎல்சி தேவையில்லாமல் கையை விட்டு ஓடும். ஸோ இங்கே இந்த கையில் நான் நல்லா ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இப்போ நான் ஸ்கேலை பிடிச்சிட்டு சுண்டு விரலில் இந்த கீழே இருக்க டிஎல்சி நகர விடாமல் நல்லா ப்ரெஷர் கொடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அதுலேருந்து அது நகராது. அதனால் 1, 2, 3, 4, 5. கோடு போட்டாச்சு. ஸோ இதை தனித்தனியாக எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கேயே கோடு போட்டு இதை எடுத்துக்க போகிறேன். கோடு எப்படி போடுறீங்கன்னா, கண்டிப்பாக இங்கே எங்கேயாவது லேயர் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஸோ எந்த பக்கம் வந்து அடியில் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கீழே கோடு போட்டிங்கன்னா, கீழே நம்ம டிஎல்சியில் சால்வெண்ட் வைக்கிறோம் இல்லையா, அந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் எதை சொல்கிறேன்னா, ஓகே, இங்கே எந்த லேயரும் டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ இங்கே கோடு போட்டேன்னா, அப்படி கோடு போட்டதுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் தனித்தனியாக ஒரு டிஎல்சியாக எடுத்து கோடு போகிற மாதிரி. எதுக்கு இந்த கோடுனா, ஸோ நம்ம இந்த ஸ்பாட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப கீழே வச்சிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு சால்வெண்ட் அதிகமாக இருக்கும்போது அந்த ஸ்பாட் வந்து சால்வெண்ட்டில் கரைஞ்சிரும். அப்படி கரையக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ நமக்கு எந்த லேயரும் டிஸ்டர்ப் ஆகலை, கரெக்டாக நான் கிழிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால கோடு போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப டைட்டாக நீங்கள் அழுத்தக்கூடாது. பென்சிலை டைட்டாக அழுத்தினீங்கன்னா சிலிக்கா லேயர் டிஸ்டர்ப் ஆகிடும். இட்ஸ் ஆல் அபவுட் சிலிக்கா டிஎல்சி. ஓகே. ஸோ ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா எங்கேயாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ இந்த கடைசி மட்டும் இங்கே கோடு போட்டுக்கோங்க. ஸோ அந்த எண்டு ஆரம்பிக்கும்ல டிஎல்சி பிளேட்டோட ஸ்டார்டிங், அங்கே கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ஈவனாக இருக்காது, கத்தியில் வெட்டின மாதிரி இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் கேப் தெரியும்ல, ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல, லைட்டாக மடக்கினேன், அது உடஞ்சி வந்துடுது. ஓகே. ஸோ இதை ஃபர்தராக கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நண்பர்களே, இந்த மாதிரி டிஎல்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இந்த மெத்தட் வந்து நான் ஏன் கண்டுபிடிச்சேன்னா, என்கிட்ட அப்போ டிஎல்சி ஸ்டார்டிங் பாயிண்ட்டை டிஎல்சி பிளேட் வந்து ஒரு பாக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நான் சிக்கனமாக யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்ததுனால சரி எப்படி அதை சிக்கனப்படுத்தலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்படி கண்டுபிடிச்சதான் இந்த மெத்தட். சில பேர் வந்து அப்போ கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பட் அது டிஎல்சி பிளேட்டை வந்து நிறைய வேஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான் இப்படி தான் வந்து டிஎல்சியை வந்து கட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபைனல் டிஎல்சி கட் பண்ணது. ஸோ இப்படி யாராவது கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எந்த பக்கமும் டிஸ்டார்ட் ஆகலை. இந்த சிலிக்கா லேயர் வந்து எங்கேயும் தனியாக பிஞ்சிக்கிட்டு போகலை, கரெக்டாக ஈவனாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக இந்த பெண்டு, இந்த கார்னரில் சிலிக்கா டிஸ்டர்ப் ஆகிடவே கூடாது. டிஸ்டர்ப் ஆச்சுன்னா சால்வெண்ட் வந்து ஒரு பக்கமாக ஏற ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அதனால் டிஎல்சி வெட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா நீங்கள் தேவையில்லாத டென்ஷன் வந்து குறைச்சிக்க முடியும். ஓகே, பாய்.